வெல்கம் பேக் டு யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எம்எஸ் வேர்டில் டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேப் அண்ட் இன்டென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எப்படி பண்ணுறது. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னால் சில பேருக்கு அது தெரியாது, சின்ன டாபிக் தான், அந்த இது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிக்ஸ், ஒரு 2 இது நான் ட்ரிக்ஸ் லாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டேப் அண்ட் இன்டென்ஸ். டேப் அண்ட் இன்டென்ஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் எம்எஸ் வேர்டில் என்ன அப்படிங்கன்னா, நம்ம ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த லைன் இங்கே தான் இருக்கணும், இந்த இன்டென்ட்டில் தான் இருக்கணும், செகண்ட் லைன் இந்த இன்டென்ட்டில் தான் இருக்கணும், ஓகே இது கொஞ்சம் தள்ளி இருக்கணும், 1 லைன் விட்டு இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம சொல்லுவோம்ல. அந்த இன்டென்ட்ஸ்னால் எங்கே இருக்குது, எம்எஸ் வேர்டில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதுதான் இன்டென்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் இது வந்து லாஸ்ட்டு, ஓகே எண்டு இன்டென்ஸு, இது வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இன்டென்ஸு. ஓகேங்களா, ஃபஸ்ட் இன்டென்ஸுக்கும் எண்டு இன்டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நம்ம அலைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அலைன்மெண்ட் செக்ஷன்ஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஒரு செக்ஷனை நான் ஒரு பேராகிராஃப் நான் செலக்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் நான் வந்து அலைன்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இப்போ ரைட் அலைன்மெண்ட் நான் கொடுத்தேன் இல்லை லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்தேன்னா எனக்கு சேஞ்ச் ஆகும். தென் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஜஸ்டிஃபை நான் கொடுத்துட்றேன். ஓகே, இதெல்லாம் கொடுக்குறீங்க, இந்த லைன் வந்து இந்த இன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எனக்கு உள்ளே தள்ளி வரணும். அது நான் எப்படி இன்டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த பேராகிராஃப் எல்லாமே நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நான் இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன கொடுக்குறேன்னா இங்கே இருக்குது பாருங்கள், லெஃப்ட் இன்டென்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். லெஃப்ட் இன்டென்ட்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே எனக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இதே நீங்கள் இது வந்து லாஸ்ட்டில் உள்ளது, நான் இப்போ திரும்ப நான் வச்சுட்டேன். இப்போ 1 செகண்ட் இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு உள்ள இன்டென்ட்டை நான் வந்து கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு லைன் மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா உள்ளே எனக்கு இன்செர்ட் ஆகும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் எனக்கு என்ன ஆகுது, கேப் ஸ்பேஸ் விட்டுட்டு எனக்கு இன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இப்போது நான் ஹோலாக இதை வந்து நான் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறேன். திரும்ப நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வச்சோன்னே எனக்கு இந்த ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாகவே எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு லைன் வந்து உள்ளே தள்ளணும், ஒரு ஸ்பேஸ் விட்டு எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்டென்ட் இருக்குல்ல அதை நான் என்ன பண்ணுறேன் உள்ளே கொடுக்குறேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு லைன் எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் செகண்டு, இப்போ எல்லாமே நான் எனக்கு செலக்டில் தான் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹேங்கிங் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா எனக்கு ஹோலாக எல்லாமே இதுவாகும். நெக்ஸ்ட் 1 செகண்ட் இது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணேன், இதே நீங்கள் Ctrl+Z கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா, Ctrl+Z கொடுத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சோ அது வந்து ரீடு, ஓகே ரீடு ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைன் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு செகண்ட் லைன் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், நான் இதை ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு லைன் இல்லாமல் செகண்ட் லைன் மட்டும் எனக்கு உள்ளே தள்ளணும்னா செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன் அப்படிங்கிற உள்ளே தள்ளணும்னா எனக்கு நான் வந்து ஹேங்கிங் இன்டென்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, லெஃப்ட் இன்டென்ட் ஹேங்கிங் இன்டென்ட் அப்படிங்க இங்கே பாருங்கள், ஹேங்கிங் இன்டென்ட் லெஃப்ட் இன்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகும். இப்போ நான் வந்து இது ஓகே இது கரெக்டாகிடுச்சு, அப்புறம் இது சேஞ்ச் ஆகுது, அது நம்ம இதுக்கு நேராக வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாகிடும். இப்போ நான் ரெண்டையும் சேர்த்தே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் கொடுத்துக்கிறேன், கரெக்டான ஸ்பேஸில் நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இன்டென்ட் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இன்டென்ட் எப்படி வந்து நம்ம சேஞ்ச் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து இந்த இன்டென்ட் என்ன ஆகும் அப்படின்னாலும் அதே கான்செப்ட் தான், எவ்வளோ சைஸுக்கு ரைட் இன்டென்ட் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதும் இதே கான்செப்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டேப்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இது வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட் இது வந்து எனக்கு வந்து என்னென்னா இப்போ நான் வந்து ஹைஃபன் கொடுக்குறேன். இங்கே வந்து எனக்கு ஒரு 2001, ஓகே இதில் வந்து 2002
2 இந்த பேராகிராஃப் எனக்கு என்ன அப்படின்னா 2003 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து இந்த இதெல்லாம் எனக்கு தனியாக தெரியணும், ஓகே, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்பேஸ் கொடுத்து நம்ம கொடுப்போம். ஓகே, இதுக்கு நீங்கள் கொடுக்காம நார்மலாக இங்கே இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு நீங்கள் வெறுமனையாக டேபு கொடுத்தீங்கன்னா 1 inch 0.5க்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, 0.5க்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அது டேபு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 2001 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வியூ ஆகும். அதே மாதிரி தான் இதுவும் டேபு அதே ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். 0.5 கிட்ட உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபைண்ட்னா என்ன, நார்மலாக ஃபைண்ட் இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஆப்ஷன் என்ன இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைண்ட் ஹோம் பேஜில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இதுக்கு ஷார்ட்கட் கீயும் நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து ஃபைண்ட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேர்டை நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஒரு லெட்டர், இப்போ நார்மலாக இப்போ உங்கள் ஸ்கிரிப்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து மணிங்கிறவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க, அது வந்து ஒரு பேராகிராஃபில் இருக்குது, நான் அதை ஃபைண்ட் பண்ணணும், தேடணும், அந்த பேராகிராஃப் கிட்ட கரெக்டாக போகணும் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இதே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னா, இப்போ எனக்கு வீடியோ அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கு பதிலாக ரெக்கார்டுங்கிறது சேஞ்ச் ஆகணும், எல்லா இடத்துலையுமே வீடியோங்கிறதுல ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நான் வந்து ரீப்ளேஸுங்கிறது ஆப்ஷன் கொடுப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைண்டுக்கு ஷார்ட்கட் கீ எப்படி என்ன அப்படின்னா Ctrl+F. அப்போ நேவிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வியூ ஆகுது. இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே கீழே என்ன 3 ரிசல்ட்டட் அப்படிங்கிறது வியூ ஆகுது. நீங்கள் இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கலர் பண்ணியே உங்களுக்கு வியூ ஆகும். இதே இது நீங்கள் இஸ் அப்படிங்கிறத கொடுப்போம். இஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குங்கிறதும் உங்களுக்கு வியூ ஆகும். அப்போது ஒரு இடத்துல 2 இடத்துல தான் இருக்குது இஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியுதா? அடுத்து ரீப்ளேஸ்க்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Ctrl+H. இதை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு Ctrl+H நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வியூ ஆகுது அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனக்கு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கோ டு அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் நம்ம ஆப்ஷன் தானே நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபைண்ட் வாட் அப்படின்னு கேட்குது. நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அதை கேன்சல் கொடுத்துட்டு அதிகமாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். அதிகமாக வந்து எனக்கு வந்து என்ன இருக்குன்னா 2 சேஞ்ச் பண்ணுவோம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப்லேயே கம்யூனிகேஷனை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா Ctrl+H கொடுத்துட்டு ஃபைண்ட் வாட்டுன்னு கேட்குது. ஃபைண்ட் வாட்டில் நான் கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, கம்யூனிகேஷனில் நான் வந்து என்னவா சேஞ்ச் பண்ணணும், கம்யூனிகேஷனுங்கிற இடத்துல நான் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பவர்ஃபுல் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு வந்து கன்வெர்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன்னா நார்மலாக ஏதாவது ஒரு ஸ்பெல் வேர்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கனாலும் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அதை எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போ நான் அதில் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பவர்ஃபுல் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். பவர்ஃபுல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கிடையாது, ரீப்ளேஸ் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆல் வி ஆர் மேட் 1 ரீப்ளேஸ் மெத்தட். நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரீப்ளேஸ் ஆல் 0 ரீப்ளேஸ். ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ கம்யூனிகேஷனுங்கிறது எனக்கு என்னவா ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ் ஆகி பவர்ஃபுல் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே, அப்போ எனக்கு ஒரு இடத்துல தான் வந்திருக்கு, இன்னொரு இடத்துல எனக்கு ஏன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ஆல்ரெடி Ctrl+Z கொடுத்து காமிக்கிறேன். இங்கே நான் எஸ் கொடுத்தனால நான் எஸ் கொடுத்தேன், இங்கே எஸ்ஸு இல்லை.
ஓகே, ஒரே மாதிரி தானே நம்ம கொடுக்கணும். நான் வந்து எஸ்ஸு வந்து லாஸ்ட்டில் நான் கொடுத்துருந்தேன், ஆனால் இந்த ரெண்டு கம்யூனிகேஷனுக்கும் நான் கொடுக்கல. அதனால தான் எனக்கு இதை மட்டும்தான் ஒன் பிளேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி கேட்டிருக்கு. வி மேட் ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்துருக்கு. இதே இது நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டான ஸ்பெல் வேர்டை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா அங்கங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு எப்படின்னா இப்போ தமிழ் கோடஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இல்லைன்னா யூகே இன்ஃபோடெக் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதே வந்து காப்பி பண்ணி இங்கேயும் கொடுக்குறேன், தென் வந்து இங்கேயும் கொடுக்குறேன், அப்புறம் இங்கேயும் கொடுக்குறேன், இங்கேயும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் எல்லாத்துக்குமே நான் யூகே இன்ஃபோடெக் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். என்னவா ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா கம்யூனிகேஷனுங்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் யூகே இன்ஃபோடெக் அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்து ரீப்ளேஸ் அப்படிங்கிறதுல விட்டுட்டு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா தமிழ் கோடஸ் கொடுத்துட்டேன். இப்போ ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 6 ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம எத்தனை கொடுத்தோம், 6 கொடுத்தோம். அதே மாதிரி ஆல் டன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வியூ ஆயிடுச்சு. இப்போ நான் எனக்கு எல்லாமே வியூ ஆயிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்தந்த இடத்த காமிக்கிறேன். தமிழ் கோடஸ் தமிழ் கோடஸ் அப்படிங்கிறது எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்னென்னா டேப் அண்ட் இன்டென்ஸை பற்றி பார்த்தோம். இன்டென்ஸில் நம்மளுக்கு எப்படி என்னவா அது இன்டென்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை மெத்தடையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன். இப்போ நார்மலாக இங்கே டேஷ் வரணும். ஓகே, இங்கே எனக்கு இது என்டர் கொடுத்துட்டு இங்கே எனக்கு வந்து இது ஒரு அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க, நார்மலாக பார்டருக்கு போயிட்டு என்ன கொடுப்பீங்கன்னா அண்டர் கொடுப்பீங்க. எங்கள் அண்டர் பார்டர் எங்கே பாட்டம் பார்டர் அப்படிங்கிறத கொடுப்பீங்க. ஓகே, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இந்த இடத்துல எனக்கு வந்து இதுவாகணும், இந்த இடத்துல எனக்கு பார்டர் வரணும் அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் கீ சொல்கிறேன். அந்த ஹைஃபன் இது இருக்குல்ல அதை நீங்கள் 3 வாட்டி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர். ஓகே, இப்போ 2 எனக்கு வியூ ஆகுது. இதே நீங்கள் கண்ட்ரோல் இசட் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் அதை என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்துட்டு ஹைஃபன் கொடுங்க. ஹைஃபன் கொடுத்துட்டு என்டர். அப்போ எனக்கு 1 தான் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அண்டர் கொடுத்து சேஞ்சு பண்ணிக்கலாம். இவ்வளோ ஸ்பேஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டில் எனக்கு ரேண்டமாக எனக்கு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. ரேண்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா ரேண்டம்க்கு ஷார்ட் ஃபார்ம் ரேண்டு. அதுக்கு நான் RAND ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஃபார்முலா மாதிரி கொடுக்கணும். = RAND ரேண்டுங்கிறத கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே எத்தனை உங்களுக்கு வேர்ட்ஸ் வேணும், எத்தனை வந்து பேராகிராஃப் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. நான் ஒரு 5 பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா கமா கொடுத்துட்டு எத்தனை லைன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்குது. எத்தனை லைன்ஸ் வேணும் உங்களுக்கு, ஒரு 4 லைன்ஸ் அப்படிங்கிறத கொடுப்போம். 4 லைன்ஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர். அப்போ 5 லைன் வந்துருச்சு. 5 லைனில் உங்களுக்கு 4 லைன்ஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது மேலே இருக்குது. ஓகேங்களா, 5 லைன் இந்த பாருங்கள், 1 செகண்ட் கொடுத்தோம்னா இங்கே வியூ ஆயிடுச்சு. இது வந்து மொத்தமாக உங்களுக்கு 4 லைன் உங்களுக்கு வியூ ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா இது இப்போதைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா ரேண்டை பற்றி சொல்லிவிட்டு ரேண்டமாக டெக்ஸ்ட் எப்படி வரணும்னு சொல்லிட்டு அண்டு பார்டர் எப்படி நான் கொடுக்குறது அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறதே உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ நார்மலாக இது இருக்குது, நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நோ பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பார்டர் எல்லாமே என்னாகும், செலக்ட் இல்லாமல் உங்களுக்கு நார்மல் ஆயிரும். ஓகே, ரிமூவ் பண்ணுறதையும் சொல்லிட்டேன், அண்டு டேப் அண்ட் இன்டென்ஸை பற்றி சொல்லிவிட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை பற்றி சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டேப் அண்ட் இன்டென்ஸ், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், நெக்ஸ்ட்டு ட்ரிக்ஸ், ஒரு 2 ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கண்டென்ட் என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.